ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட் வித் மீ ரஞ்சித். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்? பாய்ஸ் இல்லை மென்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க இன்னர் மைண்டில். பட் நிறையா பேர் அவங்க கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியே இருக்காங்க. ஒரு ஆக்டிவிட்டிஸ் செய்யும் போது இது என்னால் முடியாதுப்பா, இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணும்போது இல்லைப்பா என்னால் முடியாதுப்பா இப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து குறைய வச்சிட்ருக்காங்க ஒரு சிலர். அதனால என்ன நடக்குது, அவங்களால எக்ஸ்போஸ் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட மோட்டிவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட கரியர், உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட் மற்றும் உங்களோட ரிலேஷன்ஷிப் லெவலை இந்த லெவலுக்கு இல்லை அதுக்கும் மேலே டெவலப் பண்ணுறது தான் நம்மளோட சேனலோட மோட்டிவ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கம் டு த டுடேஸ் டாபிக். என்னப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பசங்க இல்லை மென் யாராக வேணால் எடுத்துக்கோங்க, எதனால அவங்க கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகுது? அதுக்கு மெயின் ஒரே ஒரு காரணம் தான். அன்னைக்கும் இன்றைக்கும் என்றைக்குமே ஒரே ஒரு காரணம், கம்பேரிசன். கம்பேரிசன்னால் மட்டும்தான் அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் கம்மியாகுது. ஃபஸ்ட் நீங்கள் ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல எல்லாம் நம்ம ஒரு 90s, நம்ம எல்லாம் 90s கிட்ஸ். ஸோ பிஃபோர் ஒரு 2012, ஒரு 2005, 2000 அந்த பீரியடில், எனக்கு 2000 எனக்கு அப்போ தான் இருக்கும். 2005 டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து விளாடுவோம். 2010 வரைக்குமே அப்படி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நேரில் வந்து சேர்ந்து விளாடுவோம். நான் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறங்கி தெருவில் இறங்கி விளையாடிட்டு இருந்தோம். அதர் தென் காலேஜ் போனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே அப்படி தான் இருக்கும். பிகாஸ் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா ரன்னிங் கேப்பபிலிட்டி இருக்குது ஓடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் கூட நீங்கள் ஓடுவீங்க. அப்போ வந்து உங்களை விட அவன் நல்லா ஓடுவான். அப்போ வந்து என்னை விட அவன் நல்லா ஓடுறான்ப்பா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு அவனை பீட் பண்ணிடுவீங்க. ஓ ஐ எம் கில்லிடா, ஜெயிச்சிட்டண்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வளரும். தென் நெக்ஸ்ட் அப்படியே ஒவ்வொரு விஷயத்துலையும் அதே மாதிரி தான். அவங்களோட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு அங்கே பாரு, உங்கள் அம்மா சொல்லுவாங்க, அங்கே பாரு சுரேஷ் அவன்லாம் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான், நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லி உங்கள் கூட அவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு செம்ம காண்டாகும். உளுந்து படித்து வேறு லெவலில் படித்து நீங்கள் சுரேஷை வந்து பீட் பண்ணுவீங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு பாயாசம் செஞ்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து என் வீட்லேயும் நடந்தது, எல்லாத்து வீட்லேயும் மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போது இருக்கிற இந்த சுச்சுவேஷன், இந்த செனாரியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியாவில் கம்பேரிசன் பண்ணுறாங்க, ரீல்ஸ் பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க, சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்க்குறாங்க. சே அவன் பாரியா எப்படி இருக்கிறான், இப்போ நம்ம வீடியோவை பார்த்து சே இவனுக்கு என்னப்பா இவ்வளோ தாடி வச்சுருக்கான், நம்மளுக்குலாம் தாடியே வளரல, இவருக்கு என்ன இவ்வளோ தாடி வளர்ந்துருக்கு, வேறு லெவல் அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தன் வந்து வேறு லெவலில், எனக்கெலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, அவன் தான் ஒரு இன்ஃப்ளூயன்சர்லாம் வந்து BMW கார் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுவாங்க. நம்மளால் வாங்க முடியலையேன்னு நம்மளும் வந்து கொஞ்சம் ஒரி பண்ணுவோம். ஆனால் அதை நான் எப்படி எடுத்துக்குவேன்னா, நம்மளும் BMW வாங்குகிறோம், நம்மளும் ஒரு நாள் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி நான் அதை மோட்டிவேட்டாக எடுத்துக்குவேன். இது எத்தனை பேர் அவங்க மோட்டிவேட்டடாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். என்ன நடக்குது ஆக்சுவலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எந்த மாதிரி இருக்கும், அந்த சோஷியல் மீடியாவில் வரவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்கும். பட் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே கம்பேர் பண்ணி, சே அங்கே பாரு அவன்லாம் அப்படி இருக்கான், நம்மளாம் இப்படி தான் இருக்கோம், நம்மளாம் இப்படி இருந்தால் எந்த பொண்ணு நம்மளை பார்க்கும், யார் நம்மளை மதிப்பா, நம்மளாம் அவ்வளோதான்டா, நம்மளாம் இப்படியே போக வேண்டியது தான் ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தாழ்த்திக்கிறாங்க. ஸோ தட் இதனால தான் மேக்ஸிமம் அவங்களோட டேலண்ட்ஸ் வெளியில் வர மாட்டேங்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குங்க. ஒருத்தன் நல்லா பேசுவான், ஒருத்தன் நல்லா பாடுவான், ஒருத்தன் நல்லா ஓடுவான், ஒருத்தன் நல்லா வரைவான். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட் அவங்கவுங்க டேலண்ட் என்னங்கிறது ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டாவே மேக்ஸிமம் அவங்க வந்து யார் கூட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பிகாஸ் இவங்க என்ன டேலண்ட் இருக்குன்னே தெரியாமல் பார்க்குறவங்க கூடலாம் கம்பேர் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறவங்க கூடலாம் கம்பேர் பண்ணால் எப்படிப்பா, அவனோட ஒரு லைஃப் ஸ்டைல் வேறு, நம்ம லைஃப் ஸ்டைல் வேறு. அந்த லைஃப் ஸ்டைலை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான்
ஸோ ஓகே, இவன் இந்த லெவலில் இருக்கான், நம்ம இந்த லெவலில் இருக்கோம், நம்ம எப்படி வர்றது அப்படின்னு அவங்க வந்து ஒரு மோட்டிவேட்டடாக எடுத்துக்க முடியும். அதை விட்டுட்டு கண்மூடித்தனமாக கம்பேர் பண்ணி அதனால வந்து ஒரு டீமோட்டிவேட் ஆகவே கூடாது. இதுதான் நான் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம். எஸ், ஆமாங்க. ஆக்சுவலி என்னென்னா, அவங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது, நம்ம சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம அந்த ஒரு டார்கெட் அப்படிங்கிறது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னா, நம்மளோட சுச்சுவேஷனில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணால் நம்மளால் முடியும் அப்படிங்கிறது அனலைஸ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. பட் எத்தனை பேர் அந்த அளவுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இல்லை அப்படி இல்லைனாலும் கம்பேர் பண்ணுங்கள். உங்களோட நீஷ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட கம்பேர் பண்ணி அவங்கள எப்படி நம்ம பீட் பண்ணுறது, நம்மளோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கம்பேரிசன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் என்றைக்குமே குறையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் யார் கூட கம்பேர் பண்ணுறீங்க, என்ன நிஷ்காக நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு தாட்டையும் நீங்கள் கீழே லீவ் பண்ணிட்டு போங்க. அதை பார்த்து அவங்கவுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்கள்ல. ஸோ அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். until then bye from your friend.